ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு EasyNET சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதத்துலேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம UGC நெட்டில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஜிங்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பேஜிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி வந்து இருக்குது. ஒன்று ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து என்னென்னா செகண்டரி மெமரி. இந்த செகண்டரி மெமரியில் நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டேட்டாவை ரீட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், ஓகேவா, ரீட்ரை பண்ணி மெமரியில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம செகண்டரி மெமரியில் உள்ள டேட்டாவை மெயின் மெமரியில் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அந்த டேட்டாவுக்கு பேர் என்னென்னா பேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதில் யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னென்னா, மெயின் மெமரியில் சம் ஆஃப் த பேஜஸ் வந்து இருக்கும். ஓகேவா, சப்போஸ் நியூ பேஜஸை நம்ம மெயின் மெமரியில் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஓல்டாக இருக்கிற பேஜஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அந்த பேஜஸை எடுத்துகிட்டு நியூ பேஜஸை நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா FIFOன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா LRUன்னு சொல்லுவோம், லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டுன்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இந்த ஒவ்வொரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா FIFO யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். கன்சிடர் பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1 3 0 3 5 6 இதெல்லாம் வந்து கியூவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் சொல்லுவாங்க. நம்ம கியூ ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 3, ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் இருக்கிறவங்க நினச்சிக்கோங்க, அஸ்யூம் பண்ணிக்கோங்க. வித் 3 பேஜ் ஃப்ரேம். ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா மெமரி வந்து என்னென்னா 3 பேஜ் ஃப்ரேம், 3 பிளாக்ஸாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஓகேவா, ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் யூஸிங் FIFO பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஓகேவா, நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIFO பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேஜ் ஃபால்ட் அப்படிங்கிறது என்னென்னா, மெயின் மெமரியில் அந்த பேஜ் நம்பர், அதாவது பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து இல்லைன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேஜ் ஃபால்ட்னு சொல்லுவோம். ஸோ பேஜ் ஃபால்ட் டினோட்ஸ் தட் த பேஜ் கரண்ட்லி நாட் இன் மெமரி. ஓகேவா, மெமரியில் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பேஜ் ஃபால்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த செட் ஆஃப் நம்பர்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்மளுக்கு பேஜ் ஃப்ரேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேஜ் ஃப்ரேம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் 4 பேஜ் ஃப்ரேம் 4ன்னு இருந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 பிளாக்ஸ் வந்து போட்டிருப்போம். இங்கே நம்ம 3 பேஜ் ஃப்ரேம்னு சொல்லனால 3 பிளாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ ஒரு மெமரியை 3யாக நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ எப்போதுமே சரி இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாட், அதாவது இந்த ஃப்ரேம் வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து இருக்கும். ஓகேவா, ஒன்று ஒன்றா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஃப்ரேம்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 அப்படிங்கிற நம்பரை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அல்காரிதம், அதனால அந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்னு சொல்லுவோம். பட் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா 1 by 1 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கை உள்ளார இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 1 வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பேஜ் ஃபால்ட் அப்படிங்கிறது அந்த பேஜ் கரண்ட்லி நாட் இன் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ ஒன்று அப்படிங்கிறது இன்சர்ட் பண்ணலை, நம்ம இப்போ தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த பேஜ் வந்து இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக இல்லை, அதனால் நம்ம என்னென்னு டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபால்ட்டுன்னு டினோட் பண்ணிக்கிறோம். நம்ம பேஜ் ஃபால்ட்டை எப்படி டினோட் பண்ணுறோன்னா ஸ்டார் மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் பேஜ் ஃபால்ட், இது வந்து பேஜ் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெமரிக்குள்ளே 1 இருக்குது. ஓகேவா, அதில் நெக்ஸ்ட்டு பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் என்னென்னா 3, அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 3யும் வந்து என்ன இல்லைன்னா முன்னாடி இல்லை, அதனால் அது நம்ம என்ன டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபால்ட்டுன்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0வை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது, நம்ம மெமரிக்குள்ளே 1 இருக்குது, அதே மாதிரி வந்து என்னென்னா 3 இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம நியூவாக என்ன பண்ணுறோன்னா 0 வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா
ஆட் பண்ணிக்கிறோம், அதாவது இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜீரோவும் இல்லை, நம்ம தான் இப்போ அதை ஆட் பண்ணோம். ஸோ அதனால் அதே வந்து நம்ம என்னென்னு பண்ணுறோன்னா பேஜ் ஃபால்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, பேஜ் ஃப்ரேமில் எல்லா பேஜஸும், அதான் 3 பேஜஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேஜ் ஃபால்ட்டுன்னு சொன்னோம். ஏன் பேஜ் ஃபால்ட்டுன்னு சொன்னோன்னா அந்த பேஜ் வந்து மெமரியில் இல்லை, நம்ம தான் இன்சர்ட் பண்ணோம். ஓகேவா? அதை பேஜ் ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம எதை இன்சர்ட் பண்ண போகிறோம், 3 வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேஜ்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேஜ்குள்ளே என்ன இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது, 1 இருக்குது. ஸோ 3 அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குன்னா மெமரிக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா நம்ம எந்த பேஜஸையும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜஸை அப்படியே எழுதிக்கிறோம், 0 3 1. ஏன் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது இந்த பேஜஸில் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம எங்கேயும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த எந்த பேஜஸ் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் நம்ம எழுதுகிறோம். இதை நம்ம பேஜ் ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பேஜஸ் என்ன, 3 அப்படிங்கிறது பேஜஸ்க்குள்ளே இருக்குது, மெமரிக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம இதை என்னென்னு சொல்ல மாட்டோம், பேஜ் ஃபால்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 இன்சர்ட் பண்ண போகிறோம். 5 அப்படிங்கிறது இந்த மெமரிக்குள்ளே இல்லை. நம்ம அப்போ என்ன பண்ணோம், 5 அப்படிங்கிறது நியூ பேஜஸ். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ எதுக்கு பதிலாக எந்த பேஜ் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து எந்த பேஜஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் தான் வந்து என்னது 0. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்னு சொல்லுவோம். ஸோ 1 ஃபஸ்ட்டு வந்திருக்கனால நம்ம இப்போ என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம், இந்த 1க்கு பதிலாக எதை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம்னா 5 அப்படிங்கிறத ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வந்துடும், 5. ஸோ 5 நம்ம 1க்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த பேஜ் ஃபால்ட் தான். ஏன்னா 5 அப்படிங்கிறது இந்த மெமரிக்குள்ளே இல்லை. ஓகேவா? நியூவாக தான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூவாக இன்சர்ட் பண்ணியிருக்கனால நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இதை பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 6 அப்படிங்கிறது நியூ பேஜஸ். அதை நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டு பேஜஸில் இல்லை, மெமரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற பேஜ் இருக்குது, 3 அப்படிங்கிற பேஜ் இருக்குது, 5 அப்படிங்கிற பேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம 6 வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இதுவும் எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா இப்போ தான் நம்ம ப்ரெசென்ட்டாக எதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா 5 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அதை நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இது கிடையாது. அதுக்கு அடுத்தது அதிகமாக அதோட டைம் அதிகமாக எந்த பேஜ் வந்து அதிகமாக எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து என்னென்னா 1க்கு அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3க்கு பதிலாக எதை இன்சர்ட் பண்ண போகிறோம், எதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோன்னா 3 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 6 வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்கும், 5. ஓகேவா? ஸோ 3க்கு பதிலாக நம்ம எதை இன்சர்ட் பண்ண போகிறோம், 6. எதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம், 6 வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 0 வந்து என்ன பண்ண போகுதுன்னா அப்படியே இருக்க போகுது. இதுவும் பேஜ் ஃபால்ட்டு தான். ஏன்னா 6 அப்படிங்கிறது மெமரியில் இல்லை. ஓகேவா? அதனால் 6 நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபால்ட்டு தான். இப்போ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா எங்கே நம்ம வந்து இந்த டினோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது ஒரு பேஜ் ஃபால்ட், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்போ என்னது 1 2 3 4 5. அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் அவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து என்ன பண்ணுவோம்னா எந்த பேஜஸ் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பதிலாக நம்ம நியூ பேஜஸை வந்து என்ன பண்ணுவோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்தது இது முடிஞ்சோடனே அதுக்கடுத்தது அதிகமாக வந்து மெமரிக்குள்ளே எது அதிகமாக ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் அவுட்னா என்னது, ஃபஸ்ட்டு எது க்யூவில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு இதாகிடும். ஓகேவா? வெளில வந்துடும். ஸோ க்யூன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் EasyNET சேனல். தேங்க்யூ.